இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் பாராட்டி வருகிறதான இந்த மேலான கிருபைகளுக்காக ஒவ்வொரு நாளும் தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையிலே பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட கர்த்தர் என்னோடு கூட என்ன பேச போகிறார் என்று சொல்லி நீங்கள் நிச்சயமாய் ஆவலோடு காத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அந்த பிரகாரமாக இந்த வாரம் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த வாரத்தில் நாம் கர்த்தருடைய பாடு மரண காலங்களை நினைவு கூறுகிறதான சூழ்நிலைக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இந்த காலம் ஒரு வசந்த காலம் என்று சொல்லி கிறிஸ்தவர்களுக்குள்ளாக கருதப்படுகிறது. வசந்த காலம் என்று சொன்னால் என்ன? பழையவைகள் எல்லாம் ஒழிந்து புதியவைகள் எல்லாம் துளிர் விடுகிறதான ஒரு காலம்தான் வசந்த காலம். ஆம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருடைய பாடு மரண காலங்களை நினைவு கூறுகிற இந்த நாட்கள், இந்த காலங்கள் ஒரு வசந்த காலமாய் கருதப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சுவாப காரியங்கள், எந்தெந்த காரியங்கள் மாற்றப்பட வேண்டுமோ அந்தந்த காரியங்களில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறதான நல்ல ஒரு காலம் இந்த காலம். அந்த பிரகாரமாக இந்த வாரம் முழுவதும் நாம் தியானிக்க இருக்கிறதான ஒரு தலைப்பு இயேசுவோடு கூட சிநேகம். இன்னைக்கு நம்முடைய சிநேகம் யாரோடு கூட இருக்கிறது என்பதை குறித்து வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்துல கூட ஒரு ஐக்கியமான உறவை வைத்திருக்கிறார். அது என்ன ஐக்கியமான உறவு என்று சொல்லி நாம் பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் நமக்கு சிநேகிதராக இருக்கிறாராம், நாம் அவருக்கு சிநேகிதராக இருக்கிறோமாம். ஒரு சிநேகிதர் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த வாரத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். தாயை போல நம்மை தேற்றுகிறார், தந்தையை போல நம்மை ஆற்றுகிறார், தன்னுடைய தோளில் நம்மை சுமந்து செல்கிறார். அவர் நமக்கு தேற்றரவாளனாய் காணப்படுகிறார், சமாதான பிரபுவாய் இருக்கிறார், ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். இப்படி எல்லாவற்றிற்கும் எல்லாமாக இருக்கிறார். அதில் விசேஷமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை சிநேகிதர் என்பேன். இந்த சிநேகிதர் என்று சொல்லப்படுகிறதான ஒரு உறவு, அது ஒரு விசேஷித்த உறவு. நம்முடைய வாழ்க்கையில், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நண்பர் இருப்பார்கள். அவர்களுக்கு தாய், தகப்பன், அவருடைய மனைவி, பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை காட்டிலும் அந்த சிநேகிதரோடு அவர்கள் கொண்டிருக்கிறதான ஒரு உறவு விசேஷமான உதவாக இருக்கும். அப்படிதான் ஆண்டவரும் சொல்கிறார், நான் உங்களுக்கு சிநேகிதராக இருப்பேன். இந்த சிநேகித உறவில் எந்த விதமான கள்ளம் கபடு எதுவுமே இருக்காது. ஒருவருக்கு ஒருவர் சமமாக மிகவும் அருமையாக பழகுகிறதான ஒரு உறவு தான் இந்த சிநேகித உணவு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போலதான் ஆண்டவரும் அவர் நமக்கு தெய்வமாக இருந்த போதிலும் கூட, அவர் நமக்கு காரண கர்த்தராக இருந்த போதிலும் கூட, அவர் தன்னை தாழ்த்தி அற்பரும் குப்பையுமா இருக்கிற நம்மிடத்தில் இறங்கி வந்து, தகுதியற்று இருக்கிற நம்மிடத்தில் இறங்கி வந்து அவர் சிநேகிதம் பாராட்டுகிறவராய் காணப்படுகிறார். இந்த சிநேகத்தை நாம் உணர்ந்து கொள்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு சிநேகிதர் என்பதை உணராமல் இருக்கிறார்கள். அநேகர் அதை அறிந்தும் உணராமல் இருக்கிறார்கள். இந்த தவ காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில அருளப்பட்டதான ஒரு மிக முக்கியமான காலங்கள். ஆண்டவர் நமக்கு சிநேகிதர் என்று சொன்னால் ஆண்டவரோடு கூட மிகவும் உறவாடுகிற ஒரு காலம், ஆண்டவரோடு கூட நெருங்கி பழகுகிறதான ஒரு காலம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எனவே நான் இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரோடு கூட நெருங்கி பழகுகிற ஒரு சிநேகிதமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய சாட்சியை இப்படியாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவர் கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிறதான ஒரு காலத்தில் அந்த கல்லூரியிலே ஒரு பெரிய ஒரு குழப்பமும் ஒரு போராட்டமான சூழ்நிலை ஏற்படுகிறது. ஒருவருக்கொருவர் அடிதடிகளை செய்கிறார்கள். அப்போது இவர் ஆண்டவரை அறிந்திருந்ததினால் இவர் அந்த அடிதடியிலே ஈடுபடாமல் தனியாக நிற்கிறார்.
அப்படி அவர் தனியாக நிற்கும்போது அவரோடு கூட இருந்த நண்பர்கள் எல்லாரும், ஏன் இந்த எல்லாரும் இப்படிப்பட்டதான காரியங்களை செய்கிறார்கள், நீ மட்டும் தனியா இருக்கிறையே, நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியா என்று சொல்லி அவர் அந்த இடத்துல இருந்து ஒதுக்கி வைக்கிறார்களா. அதுல இருந்து யாருமே அந்த ஊழியக்காரர் இடத்துல அவர் கல்லூரி படிக்கிற சமயத்துல பேசுவதே இல்லையா. அது வரைக்கும் கூட இருந்த நண்பர்கள், அது வரைக்கும் ஐக்கியமா இருந்த நண்பர்கள், அது வரைக்கும் ஒன்றாய் சிரித்து பேசி பழகின நண்பர்கள் இந்த ஒரு சின்ன சம்பவத்திற்கு அப்புறம் இவர் எல்லாரும் வெறுக்க ஆரம்பித்தார்களாம். இவர் போய் பேசின போதிலும் கூட அவர்கள் பேசுவதற்கு தயாராக இல்லை. இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இவரை ஒதுக்க ஆரம்பித்தார்களாம். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில அவருடைய கல்லூரியில ஒரே ஒரு தனியாக ஒரு சூறை செடி இருந்ததாம். அந்த சூறை செடிக்குள்ளாக ஒரு படுத்துக்கொள்வது போன்ற ஒரு சூழ்நிலை இருக்குமா. இவர் அங்க போய் சென்று அங்க யாரெல்லாம் இவரிடத்துல பேசலையோ அந்த சூழ்நிலையில ஆண்டவர் இந்த ஊழியக்கார இடத்துல அதிகமாய் பேச ஆரம்பித்தார். அங்க போய் உட்காந்து பைபிள் வாசிப்பாராம், அங்க போய் உட்காந்து ஜெபிப்பாராம். மனிதர்களிடத்திலிருந்து அவர் பிரிக்கப்பட்டாலும், உலகத்திலிருந்து அவர் பிரிக்கப்பட்டாலும் ஆண்டவரோடைய சிநேகம் அதிகமாய் வளர்ந்தது. ஒரு சில பேரை தவிர எல்லாரும் அவரை ஒதுக்கினார்கள். ஆனால் ஆண்டவரிடத்தில் உள்ள சிநேகம் இவருக்கு வளர்ந்து கொண்டே இருந்தது. அவர் அப்படி வளர்க்கப்பட்டதனால் இன்னைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரனாய் மாறி இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த உலக சிநேகம் நமக்கு அது மாய்மாலமாய் தோன்றும். இந்த உலகத்துல நாம் யார் யார் மேல அன்பு வைக்கிறோமோ, இந்த உலகத்துல யார் யார் எனக்கு நல்ல நண்பன் என்று சொல்லி நாம் நினைக்கிறோமோ அவர்களெல்லாம் நம்மை விட்டு பிரிக்கிறதான ஒரு சூழ்நிலை வரும். நாம் எதிர்பார்த்திருக்கிறதான அந்த சிநேகம் அவர்களிடத்தில் காணப்படாத சூழ்நிலை வரும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்து சிநேகத்தை விட ஆண்டவர் உங்களிடத்தில் பாராட்டுகிறதான அந்த சிநேகம், அந்த அன்பு உண்மையான அன்பு. இதுதான் யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்கிறவன் தேவனுக்கு பகைங்கனா இருக்கிறான். உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைங்கனா இருக்கிறான். இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பை உணர்ந்திருக்கிற நாம், உலக சிநேகம் நமக்கு இருந்தாலும் கூட உலக சிநேகத்தை விட ஆண்டவர் மேல வைத்திருக்கிறதான அந்த அன்பிற்கு, அந்த சிநேகத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதை தான் தேவனும் எதிர்பார்க்கிறார். இந்த சிநேகம் இது அழியாத சிநேகம். உலக சிநேகம் அது அழிகின்ற சிநேகம். ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் வைத்திருக்கிறதான அந்த உண்மையான அன்பு, அந்த உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப், அது அழியாத ஃப்ரெண்ட்ஷிப். அது நல்ல ஆலோசனை கொடுக்கிறதான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நம்மை கடம் பிடித்து நடத்துகிறதான ஒரு நட்பாக ஆண்டவரிடத்தில் நாம் வைத்திருக்கிற நட்பு காணப்படுகிறது. இன்னைக்கு ஒருவேளை இந்த நட்பை, இந்த சிநேகத்தை உணராமல் இருப்பீர்களானால் ஆண்டவர் இந்த நட்பை உணரும்படியாக நம்மிடத்தில் அழைக்கிறார். இந்த 40 நாட்கள் நம்மை நாமே திரும்பி பார்க்கிறதான ஒரு காலம். ஒருவேளை ஆண்டவர்ட்டு தூரமாய் போனபடியாக ஒரு அனுபவம் நமக்கு இருந்தாலும், ஒருவேளை ஆண்டவர் இன்னும் என்ன நேசிக்கிறாரா என்கிறதான ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாக நான் உன்னை நேசிக்கிறேன், என்னிடத்தில் வருவாயானா நான் உனக்கு சிநேகிதனா இருக்கிறேன். அதை தான் மறுபடியும் ஆண்டவர் சொன்ன, நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் அறிவித்தேன். ஆம் பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்வது போல சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிக்கிறவனாய் கூட காணப்படுகிறான். அதே போலதான் நம்முடைய ஆண்டவரும். நீங்க எப்படி போனாலும், ஒருவேளை நம்ம தூரமாய் போனாலும் கூட ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை சிநேகிக்கிறவராக இருக்கிறார். நம்மோடு கூட நட்பு பாராட்ட ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். அந்த அன்பை நாம் உணர்வோம், அந்த நட்பை நாம் உணர்வோம். நம்மை நாமே கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் எனக்கு சிநேகிதராக இருந்து என்னுடைய எல்லா காரியத்திலும் என்னோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஒரு விசை உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களிடத்துல உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எப்போது நீங்கள் அவரோடு கூட நட்புள்ளவர்களாக இருக்கும் பொழுது நம்ம நாமே கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் இறக்கும் இந்த பரலோக பிதாவே, அப்பா நீர் எங்களோடு கூட இந்த பேசின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்கு சிநேகிதராக இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு நீர் உணர்த்தினீர், உமக்கு நன்றி அப்பா. உலக சிநேகத்தை நம்பி நாங்கள் ஓடாதபடிக்கு கர்த்தாவே நீர் எங்கள் மேலே வைத்திருக்கிறதான அந்த உண்மையான அன்பை, அந்த உண்மையான சிநேகத்தை நம்பி நாங்கள் இருக்க நீர் கிருபை செய்யப்பா. இன்னைக்கு ஒருவேளை யார் யார் நம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர் எல்லாரோடும் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தன்னுடைய ஒப்பு கொடுக்கிற அன்பான வாலிப சகோதர
சகோதரனுக்காக, சகோதரிக்காக, பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த காலங்கள் நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், எங்களுக்காக நொறுக்கப்பட்டீர் என்று உணர்கிறதான இந்த காலத்தில் ஆண்டவரே, நீர் எங்களிடத்தில் எவ்வளவு அதிகமான நண்பராக இருக்கிறீர் என்பதையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யப்பா. இந்த வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராமல் இதை கேட்ட ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இது கிரியை செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை